சிந்தனை சிறுகதைகளுக்காக நான் ஜமுனா. இன்னைக்கு ஒரு கதை கேட்கலாம் வாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை என்ன தெரியுமா? ஆன்மீகத்துல அதிசயம் அவசியமா? ஆமாங்க. பொதுவா நம்ம எல்லாம் இப்ப எப்படி கடவுள் இருக்கிறாரு நம்ம நம்புறோம்? ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு மேஜிக்கல் நம்மளை சுத்தி நடந்துருச்சு அப்படின்னா கடவுள் இருக்கிறாரு நம்புவோம். எந்த மாதிரி மேஜிக்கல்? சினிமால வர மாதிரி ஒரு ஒளிவட்டம் உருவாகணும், இல்ல அப்படின்னா வாயிலிருந்து லிங்கத்தை எடுக்கணும், அதுவும் இல்லை அப்படின்னா புத்திலிருந்து பால் வரணும், அதுவும் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வித்தியாசமா அதிசயம் செய்யணும் இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி நடக்கும்? வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஆனா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த போலி சாமியார்கள் அதை செய்யும் போது நம்ம ஏன் அந்த நேரத்துல ரொம்பவே நம்பி உண்மையாலுமே இது நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஏன் நம்புறோம்? ஆனா தனிப்பட்ட முறையில பேசும்போது மட்டும் நம்ம ரொம்ப அறிவாளிகள் மாதிரி அதெல்லாம் நம்புறது கிடையாது, அதெல்லாம் பொய்ன்னு பேசுவோம். ஆனா ஏதாவது நடந்துட்டும் சத்தம் இல்லாம அந்த சாமியார் தேடி போய் பார்த்துட்டு வர ஆரம்பிச்சிருவோம். நம்ம அந்த மாதிரி எல்லாம் வரவேற்பு கொடுக்கறதுனாலதான் நம்மளை சுத்தி போலி சாமியார்கள் நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போலி சாமியார்கள் கெத்தா ஒரு பேட்டி வேற கொடுப்பாங்க, நித்யானந்தா மாதிரி. சரி, நம்ம இன்னைக்கு ஆன்மீகத்தில் அதிசயம் அவசியமா அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு நாள் ஞானி தன்னுடைய சீடர்கள் கிட்ட ஒண்ணு கேட்கிறாரு, ஒரு கேள்வி. பெரிய மழை பெய்யுது. அங்க சாலையோரத்துல 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருவர் மட்டும் மழையில நனையல. எப்படி அப்படின்னு கேக்குறாரு. உடனே சீடர்கள் எல்லாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி எப்படி அவர் மட்டும் நனையல? ஒருவேளை அவரு இந்த மழையில நனையாம இருக்கிறதுக்காக ஏதாவது ஸ்பெஷலா உடை அணிந்திருப்பாரோ இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கிறாங்க. இன்னொருத்தர் சாலையோரத்துல மரங்கள் நிறைய இருந்திருக்கும், கரெக்டா அந்த மரங்களுக்கு அடியில அவர் நடந்து போயிருப்பார் அப்படின்னு இன்னொருத்தர் யோசிக்கிறாரு. இன்னும் சில பேரு அங்கங்கும் ஒரு மழை துளிகள் மட்டும் பெஞ்சிருக்கும், அதுல இவர் நனையாம தப்பிச்சிருப்பாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள். உடனே குரு என்ன விடை தெரிஞ்சுதா அப்படின்னு சீடர்கள் பார்த்து கேட்கிறாரு. இல்ல ஒருவரா கை தூக்குறாங்க. சீடர் ஒருத்தர் கை தூக்குறாரு. தூக்கிட்டு மழை துளி அங்கங்க ஒன்னொன்னா பெஞ்சிருக்கும், ஒரு துளிகள், அதனால அவர் ஒரு வேளை நனையாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஞானி சிரிக்கிறாரு. சரி, வேற ஏதாவது விடைகள் அப்படிங்கிறாரு. அதற்கு இன்னொருவர் சீடர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு அவர் என்னங்கிறாருன்னா, அவர் ஒருவேளை குடை கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிறாரு. ஞானி சிரிக்கிறாரு. வேற ஏதாவது விடைகள் அப்படிங்கிறாரு. மூன்றாவதா ஒரு சீடர் அப்படியே மெதுவா கை தூக்குறாரு. அவரு மழையில நனையாம இருக்கிறதுக்கு ஏதாவது சிறப்பான உடை அணிந்திருப்பாரோ அப்படிங்கிறாங்க. ஞானி சிரிச்சுக்கிட்டே இல்ல வேற ஏதாவது விடைகள் அப்படிங்கிறாரு. அதற்கு இன்னொருவர் சாலையோரங்கள்ல மரங்கள் நிறைய இருக்கும், அதனால அந்த மரத்துக்கடியில் நடந்து போனதுனால அவர் நனையாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சீடர் 4 பதில் சொல்றாரு. இப்படியே ஒருத்தரா பதில் சொல்லிட்டே போறாங்க. ஞானி சிரிக்கிறாரு. அப்போ நீங்க எல்லாருமே அந்த ஒருவர் மட்டும் மழையில நனையல அப்படிங்கிற வார்த்தைகளை தான் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்களை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு ஞானி சொல்றாரு. உடனே சீடர்கள்லாம் இதுல என்ன அர்த்தம்? ஒருவர் மழையில நனையல, அதைத்தான் நம்ம யோசிச்சோம், கரெக்டா தான் நம்ம பதில் சொல்லி இருக்கோம், ஞானி ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதற்கு ஞானி, நான் என்ன சொன்னேன்? ஒருவர் மட்டும் மழையில நனையலன்னு சொன்னேன். அப்போ 2 பேர் தானே நினைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் சீடர்களுக்கு புரிஞ்சது. ஆமால 2 பேரும் நினைச்சிருக்காங்க, அதனாலதான் நம்ம ஞானி சொல்லிட்டாரு ஒருவர் மட்டும் மழையில நனையலன்னு. இப்படித்தாங்க நாட்டுல பல பேரு ஒரு கல்ல சிலையா வடிவமைச்சு கடவுள் அப்படின்னு கை காமிச்சதுதான் உடனே அந்த கல் சிலையவே பிடிச்சு தொங்குறாங்களே ஒழிய உண்மையான கடவுளை தொலைச்சிட்டாங்க. இப்படி ஒரு முறையுமே நம்ம கடவுளை தொலைச்சுக்கிட்டு தான் கடவுள் கடவுள்னு கல்லுக்கிட்டு முன்னாடி போய் நின்று வேண்டிக்கிட்டு இருக்கோம். உடனே அச்சோ கல்லை பார்த்து இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு நினைக்க வேணாம். நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, அன்புங்கிற கடவுளை நீங்க எல்லாரும் தொலைச்சுக்கிட்டு கடவுள் முன்னாடி போய் எவ்வளவுதான் கெஞ்சி நின்னாலும் கடவுள் அன்பு நிறைந்த உள்ளங்கள்ல மட்டும்தான் அவர் என்னைக்கும் அருள் கொடுப்பாருன்னு சொல்லலாம். அன்புதான் உண்மையான கடவுள். இயற்கையா அன்பையும் மீறின எந்த ஒரு சக்தியுமே இங்க கடவுள் கிடையாது. அதைத்தான் நம்ம கடவுள்னு நம்முடைய முன்னோர்கள் சிலைகளா வடிச்சு நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னா மட்டும் நம்ம ஏத்துக்க போறோமா? கண்டிப்பா கிடையாது. மதங்கள்லயும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. நிறைய மதங்களை கை காமிச்சு அவங்க எல்லாரும் ஒரே கருத்து தான் சொல்ல வந்திருக்காங்க. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? அந்த குறிப்பிட்ட மதங்களையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கமே ஒழிய அந்த மதங்கள் மூலமா நம்மளுக்கு என்ன கருத்துக்கள் சொல்ல வர்றாங்க, எது உண்மையான கடவுள் நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம விட்டுட்டு மதவெறி பிடிச்சு மத சண்டைகள் தான் பிடிச்சிட்டு இருக்கிறோம். இப்படித்தாங்க உண்மையான கடவுள் எதுனே தெரியாம
ஆன்மீகத்துல அதிசயத்தையும் அற்புதத்தையுமே நம்ம நாளுக்கு நாள் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப கண்டிப்பா நம்ம கடவுளை இப்போதைக்கு உணர போறதே இல்லை. அதிசயத்தையும் அற்புதத்தையும் எதிர்பார்த்து இருந்தா சரி. மீண்டும் நம்ம அடுத்த கதையோடு சந்திக்கலாம்.